மக்களே வணக்கம். இப்போ ஒரு காணொலி பார்க்கும்போது திண்டுக்கல் ஐலியோனு இப்போ ஏதோ ஒரு கூட்டத்தில் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. தாவேக்கா ஆட்சியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு 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 தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசிகிட்டு இருக்காரு. அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்கள் கட்சி இன்றைக்கி தோற்றுடுச்சுன்னா அதுக்கான விஷயங்கள் என்னன்னு பாருங்கள். நீங்கள் உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செஞ்சுங்க. அந்த நல்லதை திருப்பி அவங்ககிட்ட சொல்லி அடுத்த தடவை நீங்கள் இன்னும் இந்த சரிவுலேருந்து மீள்றதுக்கான ஒரு வழியை பார்க்கணுமே தவிர மறுபடியும் ஜெயிச்சவங்கள பார்த்து நீங்கள் பேசி ஒன்றும் யூஸ் ஆக போகிறதில்ல. செகண்டு, உங்களை மக்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறதுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். உங்களை சுற்றி இன்னும் அந்த என்ன சொல்கிறது, அந்த புறத்துண்டுக்கு இன்னும் ஆசைப்படுறவங்க மட்டும்தான் அதை வந்து கைத்தட்டி ரசிச்சுட்டு இருக்காங்களே தவிர மற்றவங்க பொதுமக்கள் உங்களை எல்லாம் வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு காணொலியை நான் போடுறதுக்கு என்னென்னா, நானும் அவங்கள மாதிரி இக்னோர் பண்ணணும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் பேசுனது வந்து நாங்கள் என்னமோ உங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி, நீங்கள் என்னமோ எங்களை வந்து இத்தனை நாள் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் வந்து இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு அரசோட கடமைங்கிறது அதுதான். மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அரசோட கடமை. மக்களுக்கான விஷயங்களை இதனால் திருவள்ளுவரே சொல்லிக்கிற மக்களுக்கான விஷயங்களை பார்க்கணும், மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும், அதுக்கான வருவாய்களை பெருக்கணும், அதை காக்கணும். இதைத்தான் வந்து வள்ளுவரே சொல்லிட்டு போயிருக்காரு. இதுதான் ஒரு அரசனோட கடமை. அது மாதிரி தான் நீங்களுமே தவிர வேறு அந்த கடவுளே வந்து நின்னாலுமே கடவுள் காக்கிறது தான் கடவுள். அதுக்கு மீறி எங்களை வந்து அதிகாரம் பண்ணுறதோ எங்களை டாமினேட் பண்ணுறதோ கடவுளோட வேலை கிடையாது. கடவுளுக்கே அப்படிங்கிறப்போ அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற அரசனுக்கும் அதே தான். ஸோ இப்போ இருக்கிற ஆட்சியாளரும் அந்த மாதிரி தான் இருக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் திருப்பி அந்த மாதிரி பேசுகிறனால வந்து இன்னும் அந்த வெறுப்பை வந்து எச்சாயி உங்களை டோட்டலாகவே ஒரு பொருந்தல்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடாதீங்க. அது திண்டுக்கல் ஐயனோட பேசினவர் அதெல்லாம் வந்து அவர் நீங்கள் அந்த முதல்ல பேசும்போதெல்லாம் பார்க்கும்போது அந்த டாக்டர் சர்மிளா ஆகட்டும், அந்த செந்தில் அப்படிங்கிறவர் ஆகட்டும், அந்த கோடீஸ்வரன் ஆகட்டும், சாட்டை துரைமுருகன், இவங்களோட பேச்செல்லாம் கேட்கும்போது இன்னும் நிறைய பேர் அந்த சமயத்தில் பேசுனதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இன்னும் இப்படியெல்லாம் ஒரு அரசியல் பண்ணுறாங்க இந்த காலத்துலேயும். ஏதோ ஒரு முதல் காலத்தில் பண்ணாங்க அப்படின்னா இன்றைக்கி மீடியா இவ்வளோ ஆளுக்கு ஒரு கையில் ஒரு மீடியா வச்சுட்டு அவங்க நான் சொல்ல வந்த கருத்தையும் கூட சொல்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் போதுமே நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கன்னா அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பேசியிருப்பீங்க? இன்றைக்கி வந்து அந்த தாவேக்காவை பற்றி பேசின ஒருத்தரோட இதை வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கிறதா சொன்னாங்க. நான் இன்றைக்கி சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் மேலே இங்கே கேஸ் போடணும். அது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவர் அன்றைக்கி பேசின ஒரு வார்த்தைகள் என்ன மாதிரி பொதுவான ஆளுகளுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவர் வந்து அதை நான் திருப்பி சொல்ல விரும்பலை. பட் அந்த ஒரு காணொலி எல்லா பக்கமும் தெரிஞ்சது. அவர் மேலேலாம் நீங்கள் சட்ட ரீதியான ஒரு விஷயங்கள் நீங்கள் எடுக்கணும். இவர் மேலே இப்போ எடுத்த மாதிரி அவர் மேலேயும் எடுக்கணும். பேச்சுரிமைங்கிறது இருக்குது. அந்த பேச்சுரிமை யாரும் வந்து தடுக்க சொல்லலை. பட் அந்த என்ன நம்ம பேசுகிறோம், என்ன கருத்தை நம்ம சொல்ல வரோம், யார் அதை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. ஸோ இதை பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இனிமேலாச்சும் இது மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.